இது வந்து 6 வெஹிக்கிளோட ஃப்ரேம் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரேமு அது கனெக்ட் பண்ணுற ஜாக், இந்த ஒயரிங் கட் பண்ணுவாங்களே கேட்டாங்க. ஸோ அந்த கட் பண்ணாமல் ஜாக் டு ஜாக் நம்ம போட்டு மெயின் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் தான். நம்ம ஃபாக்லாம் சொன்னது தெரியுங்களா, இதுதான் ஃபாக்லாம் மாட்டக்கூடிய கேப். இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிளான்ஸ் வருது. இப்போ நம்ம வண்டிக்கு மாட்டிட்டு இருந்தீங்களா, அந்த வண்டிக்கு பேசிக் மோடில் இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஒரு 2 வருஷம் வாரண்டிலாம் நம்ம ஃபிலிம் ஒட்டி கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் பண்ணி ஒட்டி எல்லா வண்டிக்கு தேவையான ஃப்ளோர் மேட்டுங்க நம்ம ஒட்டி கொடுத்துருக்கோம். பைசல் ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ வண்டி இருக்கு? ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வண்டிக்குமே. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு வெரிட்டோ. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரட் சிஸ்டம்லாம் எங்கேயும் மாட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ரட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, பேனல், பேக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் மாட்டிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வண்டிக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் மாட்டியிருக்கோம் ஃபுல்லாக. பேக் 2 பேடு வச்சு MDF பேட் வச்சு 2 ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்ல வந்து 2 ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க் இந்த வண்டி முடிஞ்சு. ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி ஒரே நிமிஷம், நம்ம லொகேஷன் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, அதை மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா உக்கடம் லாரிப்பேட்டை. எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் உக்கடம் பழைய மார்க்கெட் சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்துல லாரிப்பேட்டை. உள்ள நேரா ரைட் சைடு 100 மீட்டர்ஸ் பாத்துட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடுல AK கார்ஸ் பெரிய போர்டே வச்சிருப்பேன், பார்த்து நம்ம லொகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆல்டோ. ஸோ இந்த ஆல்டோக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்ரட் சிஸ்டம் 9 இன்ச்சில் ஒரு ஹேண்ட்ரட் சிஸ்டம் மாட்டிட்டு இருக்கோம். பேக் கேமரா, 4 டோர் ஸ்பீக்கர், அதாவது பேக்ல 2 4 இன்ச் ஸ்பீக்கரும், பேக்ல பாத்தீங்கன்னா ஓவல் ஸ்பீக்கர், டிக்கில வந்து ஓவல் ஸ்பீக்கர் நம்ம மாட்டுறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃப்ளோர் மேட் ஓட்டுறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஃபிலிம் ஆல்ரெடி ஒட்டியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா போச்சு அவங்களுக்கு. ஸோ கூலிங் ஃபிலிம் நம்ம ப்ராசஸ் பண்றோம். அப்போ ஹெட்லைட் பல்ப் நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம மாட்டி கொடுக்குறோம். ஸோ இந்த ஒர்க் இதுல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஓல்டு மாடல் தான், இதுக்கு ஹேண்டில் மாட்ட முடியாது, நம்ம மாட்டிருக்கும் பாருங்க. ஓகே, நிறைய ஓல்டு மாடல்கள்லாம் மாட்டி கொடுத்துருவீங்க? ஆமா பிரதர், ஃபுல்லா எல்லா வண்டிக்கு ஃப்ரேம்ஸ் இருக்கு. நிறைய வெளியே விசாரிச்சாங்கன்னா மாட்ட முடியாது, அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லுவாங்க. நம்ம யூடியூப்ல என்ன காம்போ சொல்றோமோ அதே காம்போ தான் பண்ணி கொடுத்துருக்கோம். முன்ன பின்ன 500-1000 வித்தியாசம் வரும், அது நம்ம பண்ணி கொடுத்தலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட்ரட் சிஸ்டம் 9 இன்ச்சில் ரிவர்ஸ் கேமரா போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் இது ஃப்ரண்ட் அண்ட் டோர்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ யாரும் இல்லை, ஏன் கேட்டிங்கன்னா எல்லாரும் டீ குடிக்கிற டைம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ பலினோ, இது வந்து ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஷோரூம்ல இருந்து டைரக்டா வந்து ஆமா, டைரக்டா வந்த வண்டி. இது வந்து ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பிராண்ட் செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி. பிராண்ட்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் சான்சு பிராண்ட்ல நம்ம மாட்டுறோம் சிஸ்டம். ஃப்ரண்ட் வந்து JBLோட காம்பனன்ட் போடுறோம். பேக் வந்து JBLோட கோஎக்ஸல் ஸ்பீக்கர்ஸ் போடுறோம். அது போக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் லைனிங் போட்டு சப்வூஃபர் மாட்டுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சன்ஃபிலிம் பிராண்டட் ஐட்டம், சன்ஃபிலிம் ப்ளஸ் வின்ஷீல்ட் ஃபிலிம் ஓட்ட போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோர் பீடிங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயின் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் உங்களுக்கு வந்துட்டு ஃபாக் ஆப்ஷனே வராது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக் பொசிஷன் கிடைக்காது. ஸோ நம்ம இந்த ஃபாக் கேப் போட்டு நம்ம ஃபாக் இன்ஸ்டால் பண்ணுறோம். ப்ளஸ் க்ரோமிங்கோடைய வித் ஹெட்லைட் பல்ப் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா வண்டிக்கு ப்ராசஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ப்ரோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு காம்போ ஆஃபர் பார்க்கலாம். ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நீங்கள் வண்டியில் மாட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக காம்போ தான் போயிட்டு இருக்கு. அந்த காம்போ மெயினான காம்போ பார்த்துடலாம். ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச்சில் ஒரு காருக்கு மாற்ற இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ எல்லாமே. ஸோ 9 இன்ச்சில் வர சிஸ்டம் ஒன்று, ரிவர்ஸ் LED கேமரா, ரிவர்ஸ் கீர் போட்டால் கேமரா ஆன் பண்ணுற மாதிரி கேமரா ஒன்று. ஸோ இந்த சிஸ்டம் மட்டும் வாங்கினா மாட்ட முடியாது. ஸோ அதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னா என்ன வண்டி சொல்லுவாங்க அந்த வண்டியோட ஃப்ரேம். இவ்வளோ பெரிய ஃப்ரேம் வச்சிருக்கனா இந்த வண்டிக்கு எல்லா வண்டிக்கு இந்த மாதிரி தான் வரும்னு நினச்சிடாதீங்க. இது வந்து 6 வெஹிக்கிளோட ஃப்ரேம் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரேமு அது கனெக்ட் பண்ணுற ஜாக், இந்த ஒயரிங் கட் பண்ணுவாங்களே கேட்டாங்க. ஸோ அந்த கட் பண்ணாமல் ஜாக் டு ஜாக் நம்ம போட்டு மெயின் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீயோட சேர்த்து இந்த காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7500 rupees. ஸோ இந்த காம்போ எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே இந்த காம்போ இருக்கும். அப்படி ரேட் முன்ன பின்ன இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கஸ்டமர் நம்ம கிளியராக அந்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்குவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா 7500. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர் போர்டு எடுத்துகிட்டு வராங்க, 4 ஸ்பீக்கர் புதுசாக வேணும்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு காம்போ என்ன பார்த்தீங்கன்னா சேம் இதே சிஸ்டமு, கேமரா, ஃப்ரேமு, ஒயரிங், ஃபிட்டிங் ஃப்ரீயாக கொடுத்து ப்ளஸ் 4 டோர் ஸ்பீக்கர், 4 மாட்டக்கூடிய டோர் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு அதுவும் ஃபிட்டிங் ஃப்ரீயோட பார்த்தீங்கன்னா 10500 காம்போ ஆஃபர். 10500 காம்போ ஆஃபருக்கு இந்த ஒரு 2 காம்போ நம்ம இடம் இருக்கு. ஸோ இது வித் ஸ்பீக்கர் வித்தவுட் ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான காம்போ. ஸோ இங்கே வச்சிருப்பேன், நான் ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு குவாலிட்டியான காம்போ. இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் பிராண்டில் ஒரு சிஸ்டம், நல்ல குவாலிட்டியான சிஸ்டம். ஸோ இந்த காம்போல இந்த சிஸ்டம் தான் வருமா, இந்த ரேட் வைஸ்ல வேற காம்போ இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேட் வைஸ்ல வேற பிராண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு காம்போல வேற பிராண்ட்ஸ் இருக்கும். அப்போ என்ன பிராண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் போயிட்டு இருக்கோ அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ல 4GB RAM 64GB வேரியன்ட் ஒரு பிராண்ட் சிஸ்டமும் நல்ல கிளாரிட்டியான AHD கேமரா. ஸோ கேமராவும் நான் சொன்ன மாதிரியே என்ன வண்டி சொல்றீங்களோ அந்த வண்டியோட பேனல். இது வந்து டஸ்டர் பேனல். ஸோ டஸ்டருக்கு தான் இந்த காம்போ வருமா கிடையாது, எல்லா வண்டிக்கும் இந்த காம்போ வரும். முன்ன பின்னா ஃப்ரேம் ரேட் வரும்போது முன்ன பின்னா 500-1000 மாற்றி வாங்குவோம் கஸ்டமர்கிட்ட, அது நம்ம நேரில் பார்த்து சொல்லிக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்து கனெக்ட் பண்ணுற ஜாக், ஒயர் கட் பண்ணாமல் கனெக்ட் பண்ணுற ஜாக் கொடுத்து இந்த டோட்டல் காம்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீயோடய பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9500. ஸோ இது ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம்.
இது இல்லாமல் அதே பேசிக் மூலம் வண்டி கொண்டு வராங்க. எனக்கு நல்லதாக ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது 4 ஸ்பீக்கர் கொடுத்து 4 டோருக்கு 4 ஸ்பீக்கர் கொடுத்து இது டோட்டல் காம்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2500 ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துடலாம். இன்னொரு மெயினான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான காம்போ. ஸோ நம்ம கொடுக்குற மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரி 7500 6500 இந்த மாதிரிலாம் ரேட் வைஸில் காம்போ கொடுக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் லோக்கல் எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சிருக்கேன், சும்மா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ரேக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ரேட்டில் கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, 6500 காம்போ செட்டு ஃப்ரேமு கேமரா ஃபிட்டிங் நான் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. 7000 நான் செட்டு கேமரா ஃப்ரீ ஃபிட்டிங்ஸோ பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. அந்த பொருள்லாம் இங்கே தான் இருக்குது. அது ஏன்னா கஸ்டமர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அது ப்ராசஸர் வராத சிஸ்டம். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிஞ்சு யூடியூப்லேருந்து ஆன்லைனில் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அப்படிங்கும்போது கஸ்டமர் ஹேண்ட் ஐட்டம் மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர அது கம்ப்ளைண்ட் வருமா யூஸ் பண்ணுமா நினைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட வர கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணி வித்துருவேன், இதை வாங்கினா இந்த ரேட்டு இந்த 7500 கீழே நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பிரதர் இருக்கும், வேணா வாங்கிக்கின்னு சொல்லி கொடுப்பேன். வேண்டாத கஸ்டமருக்கு ஒரு 1000 சேர்த்து போட்டு நல்லதாக கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மகிட்ட 7500 இருக்குது. வித் காம்போ சிஸ்டம் இல்லை, ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல் வித் ஸ்பீக்கர்ஸோட 10500 காம்போ இருக்குது. அதே பிராண்டில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பீக்கரில் 9500 இருக்குது. வித் ஸ்பீக்கரோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12000 இருக்குது. ஸோ இது மெயினாக காம்போ ஆஃபர். ப்ரோ, இந்த காம்போ ஆஃபர்ல இந்த ஸ்பீக்கர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுல வேரியேஷன் ஆகுமா இல்ல இதே ஸ்பீக்கர் தருவீங்களா? இதுல வேரியேஷன் ஆகும். இந்த பிராண்ட் தான் நான் சொல்றேன், இந்த காம்போ இந்த பிரைஸ்ல உங்களுக்கு இந்த காம்போ கொடுத்துடலாம். அதுல என்ன பிராண்ட் நல்லா இருக்குமோ அதை நான் சஜஸ்ட் பண்ணி இந்த செட்டுக்கு ஏற்ற இந்த ஸ்பீக்கர் அவுட், அந்த செட்டுக்கு ஏற்ற அந்த ஸ்பீக்கர் அவுட்டுங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். அதுல இந்த வீடியோல காமிக்கிற இந்த மாடல் தான் வருமா, இந்த பிராண்ட் தான் வருமானு கிடையாது. அப்ப என்ன பிராண்ட் நல்லா இருக்குமோ அதை நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த காம்போக்கு அதே சேம் கான்செப்ட் தான் அந்த காம்போ. ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ, ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம்போ ஆஃபர் பார்த்தோம், ரைட்டுங்களா? இப்போ காம்போ ஆஃபர் இல்லாம பாத்தீங்கன்னா என்னென்ன பிராண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் கஸ்டமர்ஸ் காமிச்சலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் தான். இதில் ஒவ்வொரு வேரியன்ட் ஒவ்வொரு காஸ்ட்டில் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மகிட்ட பேசிக் நம்ம காம்போ பார்த்தீங்கன்னா 7500 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பெட்டரான காம்போஸ் போகும்போது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் மாறும். அதுக்கு வந்து ப்ராசஸர், குவாலிட்டி, ஆடியோ எஃபெக்ட், வீடியோ எஃபெக்ட் எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கும். கஸ்டமர் பிராண்டடாக கேட்குறவங்களுக்கு பிராண்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. மோக்கோ என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சிருக்கும் பாருங்க. மோக்கோ X3 இருக்குது, X5 இருக்குது, X7 இருக்குது, Max 4 இருக்குது. நிறைய வேரியன்ட்ஸ் மோக்கோல அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்புறம் பைனியர் மாடல்ஸ் இருக்குது. ஸோ லெனோவோ டைப்பில் உங்களுக்கு டபுள் நாபில் இருக்குது. டொரிட்டோவில் பார்த்தீங்கன்னா வில்லியம் மாடல் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைசன் மாடல்ஸ் இருக்குது. டொரிட்டோவில் இதெல்லாம் பிராண்ட் செக்மெண்ட்டில் நான் காமிக்கிறது. ஸோ ப்ளாபங்க் வேணாலும் உங்களுக்கு ப்ளாபங்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோஸ் பெட்டராக கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். சிஸ்டம் லேக் இருக்காது, பக் இருக்காது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கஸ்டமர் என்ன பட்ஜெட் என்ன குவாலிட்டி கேட்குறீங்களோ அது என்ன குவாலிட்டி நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் தான் ரெஃபர் பண்ணுவேன், நல்ல ப்ராடக்ட் சஜஷன் பண்ணுவேன் நான். ஸோ அது கஸ்டமர் பட்ஜெட்டை பொறுத்து அவங்க தீர்மானிச்சு எடுக்கிறது தான். ஸோ 6000 வாங்குற கஸ்டமர்கிட்ட நல்ல ப்ராடக்ட் ஒரு 2000 சேர்த்து வருதுன்னா யோசிக்காம வாங்குவாங்க. ஸோ 6000 தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 6000 மட்டும் தான் வாங்குவாங்க. ஸோ அது கஸ்டமருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைட்ல நீங்கள் எடுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பலினோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கொட்டேஷன் அவங்க வந்து 25000 பட் இப்போ ஃபிட்டிங் பண்ணிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50000 பண்ணிட்டு இருக்காங்க, 50000 பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பிராண்டாக போடுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால மெயின் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த பொருளை நீங்கள் வாங்கினாலுமே இன்ஃபோடைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எதுவும் நீங்கள் வாங்கினாலுமே ஃபிட்டிங் சார்ஜ் நம்மகிட்ட ஃப்ரீ. ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். இது ஆஃபராக தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஏதாவது வண்டி வருது, வேலைகள் ஜாஸ்தி அப்படிங்கும்போது முன்ன பின்ன எதாவது நான் வாங்க ஒரு 500 1000 200 300 வாங்க, அது கஸ்டமர் கொடுப்பாங்க. ஏன்னா 5000 லேபர் வர இடத்துல ஒரு 200 கேட்டால் கொடுப்பாங்க கண்டிப்பாக, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, இப்போ நீங்கள் ஃபிட்டிங் ஃப்ரீன்னு சொன்னீங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது பெரிய ஒரு ஃபிட்டிங்லேயே சார்ஜ் நிறைய பண்ணிடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் காம்போக்கு மட்டும் தான் ஃபிட்டிங் ஃப்ரீயா இல்லை சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு ஃபிட்டிங் ஃப்ரீங்களா? எல்லாத்துக்கும் ஃபிட்டிங். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வரீங்க, ஒரு ஹாரன் மாட்டணும், ஒரு 850 என்கிட்ட ஹாரன் ஸ்டார்டிங், 850 ஹாரன் என்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஹாரன். அது மாட்டணும் அப்படின்னா 200 ஃபிட்டிங் சார்ஜ் வந்து வெளியே வாங்கணும், வெளியே கொடுக்கணும். நம்ம ஃபிட்டிங் சார்ஜ் பண்ண மாட்டோம், மாட்டி கொடுத்துருவோம். இதே வந்து கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி, ரொம்ப கழட்டணும், நிறைய கழட்ட முடியாமல் ரிஸ்க் எடுத்து மாட்டோம் அப்படின்னா நானே கஸ்டமர் 100 சேர்த்து கொடுங்கன்னா மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும், அப்படி கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன பலினோவே எடுத்துக்கங்க, 50000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ₹1 லேபர் இல்லை. கஸ்டமர் ரிவ்யூ வேணும் நீங்கள் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ₹1 லேபர் இல்லை, எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு அதுலேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுலேயும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது போக நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கு பொருந்தாது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற பொருளை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம கிட்ட மெயின் ஆஃபர் ஒன்று இருக்குது, என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, 4 டோர் ஸ்பீக்கர்ஸு, சப் ஊஃபர்ஸு, ஹாரன்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ 16000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வண்டியில் வர ஹெட்லைட் பல்பு காம்ப்ளிமெண்ட்டே நம்ம கொடுப்போம். வித் எல்இடியோட 52 வாட்ஸ் பல்ப் உள்ள எல்இடி, 2000 மதிப்புள்ள எல்இடி பல்பு நம்ம ஃப்ரீயாக கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். 16000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு இல்லை 16000 பர்ச்சேஸ் பண்ணுற எனக்கு என்ன ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே கொடுக்குறது தான். 16000 இல்லை, உங்களுக்கு 5000 பர்ச்சேஸ் பண்ணலாமே டோர் கார்டு, பர்ஃப்யூம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறது தான். அது நம்ம எப்போ ரெகுலராக கொடுக்குறது, அது நம்ம கொடுத்துடலாம் கண்டிப்பாக.
கண்டிப்பாக நம்ம கொடுக்குறத கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஹாரன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட 850 ரூபாய் இருக்குது. 850 ரூபாய் இந்த ஹாரன்ஸ் இருக்குது. அதில் பிராண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு குவாலிட்டி ரேட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு மாறும். இது மட்டும் இல்லை, ஃபாக் லேம்ப்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஃபுல்லாக. இதெல்லாம் ட்ரை கலர் ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கிளான்ஸாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் பொசிஷனே கிடைக்காது. ஒரிஜினல் கேப் போட்டு ஃபாக் லேம்பு ஓய் சுவிட்ச் ஒயரிங் கிட்ட போட்டு ஓய் சுவிட்ச் போட்டு நம்ம மாற்றோம். ஸோ அது டோட்டல் பேக்கேஜாக உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பண்ணி கொடுத்தலாம். ஃபாக் லேம்ப்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பிராண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி காஸ்ட்டு. ஸ்டார்டிங் ஜஸ்ட் 5500 ஃபாக் லேம்ப் இருக்குது. நம்ம ஃபாக் லேம்ப் சொன்னது தெரியுங்களா, இதுதான் ஃபாக் லேம்ப் மாட்டக்கூடிய கேப். இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிளான்ஸ் ஆகுது. இப்போ நம்ம வண்டிக்கு மாட்டிட்டு இருந்தீங்களா, அந்த வண்டிக்கு பேசிக் மோடில் இந்த ஆப்ஷன்ஸ் வராது, வித் க்ரோமிங் ஆப்ஷன்ஸோட வரும். ஸோ நம்ம ஃபாக் லேம்ப் கேப்பும் அந்த ஆப்ஷன்ஸோடய வித் க்ரோமிங் ஆப்ஷன்ஸோடய போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். ஓய் ஃபிட்டிங்ஸில் இந்த மாதிரி எல்லா வண்டிக்கு இருக்குது. ஆப்ஷன் இல்லாத வெஹிக்கிளுக்கு கேப் இருக்குது. கேப் இருக்கிற வண்டிக்கு நம்ம ஃபாக் லேம்ப் டேரெக்டாக மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் மாட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபாக் லேம்ப்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆடியோ ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வாங்கினாலுமே ஆடியோஸ்க்கு மெயினாக ஸ்பீக்கர்ஸ் தேவை. எஃபெக்ட் வைஸுக்கு பாட்டு கேட்கறதுக்கு ஸ்பீக்கர் மெயினாக தேவை. ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி ஸ்பீக்கர்ஸ், ஒவ்வொரு சைஸ் வெரைட்டியில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 850 ரூபீஸ்ல இருக்கு. 4 இன்ச் ஸ்பீக்கர் 850 ரூபா இருக்கு. 6 இன்ச் ஸ்பீக்கர் 1000 ரூபா நம்மகிட்ட இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாரண்டி. 1000 ரூபாய்க்குள்ள வரது வித்தவுட் வாரண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். வாரண்டியோட வேணா நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே 1300, 1500, 8000, 2000 இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ பிராண்டட் செக்மெண்ட்லேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பிராண்டட் செக்மெண்ட்டில் JBL இருக்குது, ஆட்டோபோட்ஸ் இருக்குது, மேக்னட்ஸ் இருக்குது, ஆடிசன் இருக்குது, நாகாமிச் இருக்குது, பிளாபங்க் இருக்குது, ரெயின்போ இருக்குது, ஆல்பைன் இருக்குது, இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பிராண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். RMS தகுந்தாப்புல வாரண்டி கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்பீக்கர் எந்த மாதிரி நீங்கள் சிஸ்டம் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி சிஸ்டமுக்கு நானே அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போடுங்க நல்லா இருக்குன்னு நானே சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர் அது பட்ஜெட்டுக்குள்ள வருதுன்னு பார்த்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இதில் காம்பனண்ட்டும் இருக்குது. ஸ்பீக்கர்ஸில் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, கோஎக்ஸல்ஸ் இருக்குது. காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 3500 நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதில் குவாலிட்டியான போயிட்டீங்கன்னா 4800 நம்மகிட்ட நல்ல ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேருக்கு மாட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் கிடையாது. இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா வண்டிக்குமே ஹெட்லைட் பல்ப் நம்ம வச்சிருக்கோம். LED பவர் இன்க்ரீஸ் வேணுங்கிறவங்களுக்கு LED பல்ப் ஃபுல்லாக நம்ம கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டு ஒவ்வொரு வாட்ஸில் இருக்கும். நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் சொன்ன பல்ப்லேருந்து 1800 நம்மகிட்ட ஆஃபர்ஸில் இருக்குது. 52 வாட்ஸு. இதே நீங்கள் 150 வாட்ஸ் பல்ப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸாக 3800 ரூபாய்க்கு ஃபிட்டிங் ஃப்ரீயோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும், வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸுக்கும் நம்ம ப்ரைஸ் மாறும். ஸோ அந்த மாதிரி ரேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியர்னாவு, மொபைல் ஸ்டாண்டு, பர்ஃப்யூமு, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோர் கார்டு, கீ கவரு, 3R மிரர்ஸ், இந்த மாதிரி எல்லா செக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் நான் சொன்ன மாதிரி டோர் கார்டு, பர்ஃப்யூம்ங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுக்குறது தான். ஸோ அதுமாதிரி கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி 1-2 பொருள் எனக்கு அது வேண்டாம் இது கொடுக்கும் போது அதில் என்னோட முன்னப்ப நம்ம அமௌண்ட் நான் பார்த்து நான் வாங்கிக்குவேன். இங்கே அப்படியே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேட்டு, காருக்கு வரக்கூடிய கட் மேட்னு சொல்லுவாங்க. இதில் வெரைட்டிஸ் மேட்ஸ் நிறைய இருக்குது. நூடுல்ஸ் மேட்ஸ் இருக்குது, 70 மேட் இருக்குது, 40 மேட் இருக்குது, 7லேயே ப்ரீமியமான குவாலிட்டி மேட்ஸ் இருக்குது, GFX மேட் இருக்குது. ஸோ நிறைய மேட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மாதிரி ரேட் வைஸில் உங்களுக்கு வரும். 5 சீட்டுக்கு இருக்குது, 7 சீட்டுக்கு இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வைஸில் இருக்குது. ஸோ அதே அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தாருக்கு உண்டான ஆக்சரிஸ் ஃபுல்லாகவே தாரோட இருக்குங்களா? தாரோட ஆக்சரிஸ் ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே இருக்குது. பம்பர், கேரியர், கீழே வர டிஃப்யூசரு, மேலே வர லைட்டு, கேரியர், பேக் பம்பர், டை லேம்ப், ஹெட்லைட் பல்பு, கிரில் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஃபுல்லாக எடுத்துட்டு எல்லாமே ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு மாதிரி காஸ்ட்டில் வரும். ஸோ இது எல்லாமே இருக்குது. அது போக பேக் பம்பர்ஸு, கேரியர் இதெல்லாமே இருக்குது. மெயின் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா வண்டிக்கு தேவையான ஃப்ளோர் மேட்டுங்க நம்ம ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். எல்லா வண்டிக்கு தேவையான ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் வெஹிக்கிளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே 2500 நம்ம நல்ல குவாலிட்டியாக ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். எலைட் மேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 நம்ம ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் கிடையாது. நம்மகிட்ட என்னென்ன வண்டி சொல்கிறீங்களோ அந்தந்த வண்டிக்கான சீட் கவர்ஸு ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 5 சீட்டர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 5500 நம்ம சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் கிடையாது. நம்ம கூலிங் ஃபிலிமும் ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னென்ன வண்டிக்கு சொல்கிறீங்களோ எல்லா வண்டிக்கும் நம்ம வந்துட்டு சன் ஃபிலிம் நம்ம ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் ஆன்டிகளாக இருந்தாலும் சரி, சைடு சன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி. அதே பிராண்டில் வித் வாரண்டியோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2800 ரூபீஸ்க்கு நம்ம வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சன் ஃபிலிம் நம்ம ஃபுல்லாக சன் ஃபிலிம் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னாலும் வெயில் காலம் முடிஞ்சாலுமே சன் ஃபிலிம் ஹீட்டுங்கிறது உள்ள வரதான் செய்யுது. ஸோ அப்படிங்கும் போது நம்ம சன் ஃபிலிம் நல்ல பிராண்ட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டில் ஒரு 2 வருஷம் வாரண்டியில் நம்ம ஃபிலிம் ஓட்டி கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி ஆல்டோக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சன் ஃபிலிம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வண்டிக்குமே சன் ஃபிலிம் நீட் தான். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் உங்களுக்கு கம்மியாகணும், கூலிங் எல்லாம் நிற்கணுமோ சன் ஃபிலிமில் ஓட்டிக்கலாம். ஸோ வாங்க நல்ல குவாலிட்டி நல்ல பெஸ்ட்டான ரேட்டில் வித் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி ஒரு பேசிக் மாடல் கொடுத்தீங்கன்னா டாப் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் மார்னிங் கொடுத்தீங்கன்னா நைட் ஈவினிங்குள்ள ஒரு 6:30, 7 o'clock கூட நம்ம டெலிவரி பண்ணிடலாம். சின்ன ஒர்க்காக இருந்தால் நம்ம டைம் சொல்லி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அவைலபிளாக இருக்குது.